வணக்கங்க. ஒரு ஈச்சர் BS6 ட்ரக்கு பார்த்தீங்கன்னா ஹெவியாக ஒயிட் ஸ்மோக் வருது, பிக்கப் இல்லை, வண்டி பிரேக் டவுன் ஆயிடுச்சுன்னு சொல்லி கால் வந்துருந்துச்சு. ஓகே, டர்போ சார்ஜர் ப்ராப்ளமாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மெக்கானிக் எல்லாருமே நாங்கள் டூல்ஸ்லாம் எடுத்துகிட்டு பிரேக் டவுன் போயிருந்தோம். அந்த டீட்டெயில் தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இதாங்க அந்த ட்ரக்கு. போனோன்னே டர்போ சார்ஜர் டிஸ்மெண்டில் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். இன்ஜினில் இருந்து ஓசஸ்லாம் கலட்டணும். ஓசஸ் கழட்டி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா கம்ப்ரஸர் அவுட்லெட்டு எல்லாமே பியூர் ஆயிலாக தான் இருந்துச்சு. ஆயில் வந்து பார்த்தீங்கன்னா அப்படி வடிகிற அளவுக்கு இருந்துச்சு. ஓகேன்னு சொல்லி டிஸ்மெண்டில் பண்ணிட்டோம் டர்போ சார்ஜரை. டிஸ்மெண்டில் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா ப்ளே அதிகமாக இருந்துச்சு. ப்ளே அதிகமாக இருந்தோடனே செக் பண்ணோம். ஆயிலும் உள்ள அதிகமாக வந்துட்டு இருந்துச்சு. டர்போல இருந்து வடிகிற அளவுக்கு இருந்துச்சு. ஓகேன்னு சொல்லிட்டு கோரை டிஸ்மாடல் பண்ணி பார்த்தோம். கோரை டிஸ்மாடல் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா டர்போ சார்ஜரோட ஷாஃப்ட் ரெண்டாவே கட் ஆகிடுச்சு. கட் ஆனதுனால தான் ஹெவியாக ஆயில் வந்து கூலர் வழியாக உள்ளே போயிட்டு ஒயிட் ஸ்மோக் அதிகமாக வந்திருக்குது. இந்த கார்பன் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி நம்ம காட் கிஃப்ட் கையில் ஒரு கோர் கொண்டு போனதுனால அந்த கோரை ஃபிட் பண்ணி அதுக்கப்புறமா இன்ஜினில் டெஸ்ட் பண்ணிவிட்டு கஸ்டமருக்கு டெலிவரி கொடுத்துட்டோம். ட்ரையல் பார்த்தோம். எல்லாமே ஓகே, பர்ஃபெக்டாக இருந்துச்சு. யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா டர்போ வந்து ரொம்ப ப்ரிசிஷனான பார்ட். நம்ம வந்து ஆஃபீஸில் வச்சு தான் க்ளீன் பண்ணி கோட்டிங் கொடுத்து பக்காவாக ரெடி பண்ணுவோம். ஆனால் இந்த மாதிரி சூழ்நிலையில் நம்ம பண்ணி தான் ஆகணும். ஏன்னா நம்மளை நம்பி வர கஸ்டமர் அவங்களுக்கு வந்து ஒரு இடத்துல பிரேக் டவுன் ஆகி நிற்கும் போது அந்த வண்டியை மூவ் பண்ணி கொண்டு வரணும்னா நம்ம அங்கே போய் தான் பண்ண வேண்டியிருக்கும். அதை தான் நாங்களும் நேற்று பண்ணணும். ஸ்மோக்கு எதுவும் ஒயிட் ஸ்மோக் எதுவுமே இல்லை. கஸ்டமருக்கு ஹாப்பியாக இருந்தாங்க. நன்றி.